16/1/2024 கார்த்திகை முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதோட சிறப்பு என்னென்னா, ஏகாதசியை விட மேலான விஷ்ணுபதி விரதம். புண்ணிய காலம் என்பதை விஷு புண்ணிய காலம், உத்தராயணிய புண்ணிய காலம், தக்ஷாயணிய புண்ணிய காலம் என பலவாறாக கூறுவோம். இதை போலவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது மிகவும் சிறப்பானது. ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாக பூரணமாக துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. தமிழ் மாத கணக்கின்படி மாசி, வைகாசி, ஆவணி மற்றும் கார்த்திகை மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபடும் முறை: பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்துக்கொண்டு 27 முறை பிரகாரம் வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். கொடிமரம் இல்லாத பெருமாள் கோவில்களில் பிரகாரம் வலம் வந்தாலே போதுமானதுங்க.